தி ஷோ. இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் வேர்ட்ஸ், லெகன்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஆயுத பூஜை சிறப்பு நிகழ்ச்சி நம்மளுடைய விவாய்ஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக டிவோஷனல் சாங்ஸ் பாடி நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே நம்மளுடைய மனசை அப்படியே என்னமோ பண்ணுறாங்க இல்லைங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்பெஷல் டேயில் நீங்கள் எல்லாமே மெய் மறந்து நம்மளுடைய தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த வரிசையில் கடைசியாக ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பிரியதர்ஷினி அண்ட் ஆஷா காத்துக்கிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பிரியதர்ஷினி அண்ட் ஆஷா. गंगा शंका कावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्ते स्तु सुधाची ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதமந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதமந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடிடு இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதவந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் பேசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்லுவேன் கோயில் கோபுரம் ஆயிரம் வீணாக நெஞ்சை அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தேவ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. ஆஷா அண்ட் பிரியதர்ஷினி ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டான ஒரு பாடல் பாடினீங்க. இந்த பாடல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பிரசன்னா சார்கிட்ட கேட்கலாம். சார், யோர் கமெண்ட்ஸ். ரொம்ப நல்ல அருமையான பாடல். அந்த படம் அந்த 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 இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த கோயில் காமிச்சு அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாடல். அது மகாநதி சோபனா ரொம்ப அழகாக க்யூட்டாக பாடிருப்பாங்க. அவங்க அந்த சின்ன வயசில் பாடின அந்த குழந்தைத்தனத்தோடு சேர்ந்த ஒரு அழகான ஞானமும் அதில் இருக்கும். எனக்கு இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த கோரஸ் பண்ணீங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னே, அது ஏன் அப்படியே குழந்த மாதிரி பாடுறீங்க? உங்கள் வாய்ஸில் நீங்கள் பாடணும். அதுதான் அழகு. அது அந்த படத்தில் வர்ற மாதிரியே இப்போ மகாநதி சோபனா இப்போ பாடினா கூட அப்படி இருக்காதே. ஸோ அதுதானே ரியாலிட்டி. அது நீங்கள் தானே பாடுறீங்க. ஸோ அது அப்படியே பாடக்கூடாது. இப்போ இமிட்டேஷன் இதுதான் தேவையில்லை. ஆக்சுவலாக இங்கே யாரும் அப்படியே பாடணும்னு சொல்லலை. நீங்கள் உங்களோட ஆலாபனாலும் நீங்கள் அந்த மாதிரி பாடலாம். நீங்கள் ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் கொஞ்சம் அந்த மாதிரியே ட்ரை பண்ணீங்க. இன்னொன்று, நீங்கள் ரெண்டாவது லைன் பாடுங்க, செகண்ட் லைன்.
ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. முதல்ல சந்ததம்னு நீங்கள், சந்தத்தம்னு நீங்கள், அப்புறம் சந்ததம்னு இப்போ போடுறீங்க. சந்தத்தம் தான் கரெக்டு. அப்புறம் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த சாங் வந்து அழகான சிம்பிள் சாங். ஆக்சுவலாக ரெண்டு பேருமே சரியாக பாடல. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளோ நிறையா மிஸ்டேக்ஸு, நிறையா சங்கதி விழுகலை பண்ணலை, அவ்வளோ தடுமாற்றங்கள். ஏன் ப்ராக்டிஸ் சரியாக பண்ணலையா என்ன விஷயம்? அதான் இதில் என்ன புரியுது தெரியுமா உங்களுக்கும்? நீங்களும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எலிமினேஷன் ரவுண்ட் இல்லை, அதனால் அப்படியே அடிச்சு விட்டீங்க. இதுதான் உண்மை. இதே எலிமினேஷன் ரவுண்ட் வந்து அப்படி பாடிருப்பீங்களா? 100% சூப்பராக பாடிருப்பீங்க. எனக்கு உங்கள் திறமை மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் 8 மார்க்ஸ் கொடுத்துருங்க ரெண்டு பேருக்குமே. ஆனால் இவ்வளோ அழகான பாட்டு, கிளாசிக்கல் ரொம்ப டஃபெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லா பாடிருக்கலாமே. ஏன் சும்மா அப்படியே ஜாலியாக இருந்த ரவுண்டில் மார்க் இல்லையா அப்படின்னு அந்த மார்க் பேஸ்டாக நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. அதை தான் நான் காலையிலேருந்து சொல்லிட்டுருக்கேன். ரெண்டு நல்ல சிங்கர்ஸ் இப்படி பாடக்கூடாது. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. 24 ஹவர்ஸும் ஃபார்ம்லேயே இருக்கணும் இந்த முடிகிற வரைக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிரசன்னா சார். அண்ட் நரேஷ் யோர் கமெண்ட்ஸ். அந்த பிகினிங் மேபி அவரோட அபிப்பிராயம் தட் உங்கள் வாய்ஸில் பாடியிருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி பாடினீங்களோ ரொம்ப இனிமையாக இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்டு இட். அண்ட் நல்ல டிவோஷன் அண்ட் அப்படியே ஒரு இப்போ நம்ம ஜென்ரலி எப்படி இருக்குன்னா, இது நிறைய வீட்டில் இந்த கார்த்தால சுப்ரபாதம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த ஒரு நம்ம பழகிருக்கோம் அந்த மாதிரி ஒரு. ஸோ இந்த மாதிரி ஸ்லோகாஸ் அப்படியே அது கேட்குறதுக்கே அவ்வளோ அழகாக நீங்கள் பாடினீங்க. அந்த மாதிரி ஜஸ்ட் கேசட் வச்சு போடலாம், அவ்வளோ அழகாக இருந்தது. இன்ஃபேக்ட் இட் சவுண்டட் லைக் அ டேப், லைக் அ ரெக்கார்டட் சாங். வெரி நைஸ், வெல் டன். எஸ், மேஜர்லி அவர் உங்கள்கிட்ட சொன்னார் தட் எவ்வளோ ஸ்லிப்ஸ் ஆகிருக்கு அண்ட் வாட் நாட். இன் போர்ஷன்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே யூ சவுண்டட் குட் அட் சம் பிளேசஸ். பட் சரணத்தில் சில பிளேஸஸில் உங்களுக்கு ரேஞ்ச் போகலை. அண்ட் இப்போ நம்ம ஒரு சாங் சூஸ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு வாட் எவர் ஹேஸ் டு பி டன் irrespectively whether it's an elimination round or not. Because ஒரு பாட்டு எடுக்கிறோன்னா இட்ஸ் அபவுட் பீங் ட்ரூ டு யுவர் செல்ஃப் அண்ட் எவ்வளோ சின்சியராக நம்மளால் பண்ண முடியும்னு. ஐ நோ யூ ஆர் ட்ரைங் யுவர் பெஸ்ட், பட் சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் இனஃப். இப்போ போக போக இட்ஸ் கோயிங் டு பிகம் டஃபர். ஸோ சின்ன சின்ன டெலிகேட் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூ ஹாவ் டு மேக் இட் ஆல் ரைட் அண்ட் do whatever it takes. And the fire oda you have to be and come back with a bang. Okay? Yes sir. Thank you Thank you. நரேஷ் ஐயர். ஸோ பிரியதர்ஷினி அண்ட் ஆஷா, ஒரு நல்ல அழகான பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். ஸோ ஜட்ஜஸ், ஆயுத பூஜை கொண்டாட்டம் நம்மளுடைய வி வாய்ஸ் நிகழ்ச்சியில் ரொம்பவே சிறப்பாக போச்சு. நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே எலிமினேஷன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஜாலியாக அவங்க பாடினாங்க. அண்ட் டிவோஷனல் சாங்ஸ் நிறைய எடுத்து பாடியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி போயிருந்துச்சு இந்த ஆயுத பூஜை சிறப்பு கொண்டாட்டம்? அண்ட் நீங்க அங்கிருந்து சொல்றதை விட ஸ்டேஜ்ல வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரசன்னா சார் அண்ட் நரேஷ் ஐயர், ஷாமலா மேம், 3 பேருமே ஸ்டேஜ்க்கு வாங்க. பிரசன்னா சார், ஆயுத பூஜை கொண்டாட்டம் நம்மளோட வி வாய்ஸ் நிகழ்ச்சியில் எப்படி உங்களுக்கு போச்சு? ரொம்ப பக்திகரமாக, ஒரு ட்ரெடிஷ்னலாக, வித் அருமையான ஆர்கெஸ்ட்ரா, ஒவ்வொருத்தவங்களும் சூப்பராக, ரொம்ப அப்படி இருந்தது. ஜாலியும் இருந்தது, அதே நேரத்தில் பக்தியும் இருந்தது. ஸோ எங்களோட சேர்ந்து கொண்டாடினீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கொண்டாடி இருக்கீங்களா? யூஸ்வலாக வந்து நீங்கள் ஃபேமிலியோடு தான் கொண்டாடி இருப்பீங்க. ஆமாம், வெளியில் இது வரைக்கும் நீங்கள் கொண்டாடி இருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேர்ந்து நம்ம ஃபேமிலியோட நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ரொம்ப முதல் அனுபவம், புதுமையான அனுபவம், ரொம்ப வித்தியாசமான அனுபவம் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப நல்லா சந்தோஷமான அனுபவம், தேவைப்படும் அனுபவம், எதிர்பார்க்கும் ஒரு அனுபவம். கரெக்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நரேஷ் ஐயர் சார், நீங்கள் சொல்லுங்கள், எங்களோட சேர்ந்து நீங்கள் இந்த ஆயுத பூஜையை கொண்டாடி இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இது ரொம்ப ஒரு அற்புதமான மோமெண்ட். ஆர் மீன்ஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல் பேண்ட், அவ்வளோ அழகாக கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ், இவ்வளோ அழகான ஒரு செட்டு, திரும்பி இந்த செட் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு அப்படியே நமக்கு யூ கேன் ஜஸ்ட் கீப் ஆன் ப்ரேசிங். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மாத்திரம் இல்லை, அதை தவிர
இவ்வளோ டிவோஷனல் சாங்ஸ் ஒரேடியாக கேட்கறதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பே இருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம் ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் அண்ட் ஆல்சோ ஷாம்லா மேம். அண்ட் இந்த வேந்தர் டிவியோட ஃபேமிலியோட கொண்டாடுறது ஒரு விஷயம், ஆனால் கரெக்டாக அது டெலிவிஷனில் வரத நிறைய உலகத்தில் நிறைய பாகத்தில் இதை டெஃபினட்டாக பார்ப்பாங்க. ஸோ எல்லாரோடையுமே ஒரு சேர்ந்து கொண்டாடின மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இட் cannot become better and grander than this. Yeah. தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் ஐயர். அண்ட் ஷாமலா மேம், இன்னைக்கு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் இவ்வளோ அழகாக பாடுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ட்ரைனிங் தான். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஆயுத பூஜை எப்படி போச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நவராத்திரினாலே சுண்டல், பாட்டு, டான்ஸு, எல்லா கலைகளும் அது பாட்டாலே நம்ம இன்றைக்கி வர்ஷிப் பண்ணியிருக்கோம் அம்பாளை. அண்ட் நிறைய டிவோஷனல் சாங்ஸ் இது வரைக்கும் பாடாத டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் சில பேர் இன்றைக்கி பாடியிருக்காங்க. எஸ்பெஷலி கிளாசிக்கல் அதெல்லாம் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அவங்களால இன்னும் நிறைய பண்ண முடியுன்றது அவங்க எனக்கு தெரியும், ட்ரைனிங்கில் நான் பார்த்துருக்கேன். இப்போ வியூவர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் அண்ட் அதர்ஸ் இன்றைக்கி புரிஞ்சிருக்கு உங்களுக்கு வாட் இஸ் தேர் கண்டென்ட் அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சது. முதல்ல ஏதோ பக்ஷனை கொண்டு வந்தேன், அது இதுன்னு நான் உள்ள ஒழிச்சு வச்சிருக்கேன். நீங்களே அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இந்த சுண்டல் கொடுக்குற கதையெல்லாம் தெரியும் எங்களுக்கு. இப்போ கொடுங்க எல்லாத்துக்கும் ஸ்டேஜில் அட்லீஸ்ட் 4 பேருக்கு, அது 3 பேருக்கு. நரேஷ் ஐயரும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸும் அப்புறம் பாலா சார், சதீஷ் அவங்களெல்லாம் முடிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் என்ன மேடம் இல்ல இல்ல இல்ல, நானும் பிரசன்னா சாரும் நீ சுண்டல் சாப்பிட்டியா? சுண்டல் இல்லை, போய் சொல்லாம சொல்லு. சுண்டல் சாப்பிட்டியா? எனக்கு கிடச்சது மிளகு ரசம். மிளகு ரசமா நவராத்திரி கொடுப்பாங்க? நவராத்திரிக்கு நான் கொண்டு வரல ஒன்றும், அவங்களுக்கு வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு கொண்டு வந்தேன் நான். சார் ஆக்சுவலி உங்களுக்கும் எனக்கு மட்டும் தான் சார் தரல. என்ன பண்ணா சார் சொல்லுங்க? பனிஷ்மெண்ட் எனக்கும் கொடுக்கல. நீங்க மிளகு ரசம் சாப்பிட்ருக்கீங்க சார். பனிஷ்மெண்ட்டா? பனிஷ்மெண்ட் சொல்லட்டுமா? இல்லை, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா அவருக்கு கொடுக்காததில்ல, எனக்கு கொடுத்து அவருக்கு கொடுக்கல. அதுதான் ஆயுத பூஜை கொண்டாட்டம் நம்மளுடைய வியூவர்ஸ் நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க டிவோஷனல் சாங்ஸ் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் பாட்டு பாடினாங்க. நீங்கள் எல்லாருமே மெய்மறந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்காக புதுமையான ரவுண்டோட நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் காத்துக்கிட்டே இருங்க. இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை GSN ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான சொல்லி தொலைடா. குரல் தேடல். குரல் தேடல். Bye bye.